டாக்டர், எங்க அத்தை கர்ப்ப நோயே கலங்கிட்டாங்க. அவங்க பரம்பரைக்கே பழி வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மானத்தை காப்பாத்த நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அபார்ஷன் பண்ண சொல்றேன். நான் யூஸ்வலா அதை பண்றது இல்ல, அழகுநாச்சியார் குடும்பத்துக்காக பண்றேன். ஆனா கணவனோட கையெழுத்து கட்டாயம் இருக்கணுங்கிறது கருத்தடை சட்டத்துல இருக்கு. அதனால உங்க மாமியார போய் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லு. என்னது? அந்த ஆளுகிட்ட போய் நான் கையெழுத்து வாங்குறதா? அம்மா, ஓடி போன உங்க கணவனை தேடிக்கிட்டு போக உங்க சுய கௌரவம் இடம் கொடுக்காதுதான். நான் உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவன். ஒரு சின்ன ஐடியா. என்னமா அது? கையெழுத்து வாங்கி தரேன்னு கவிச்சு கடை பக்கம் கொண்டாந்து இருக்கிற. அங்க பாருங்க. வாங்கிட்டுன்னு அது வஞ்சிர மீன் வறுத்துட்டுன்னு நல்லா வாழை மீன் அரிச்சு தரேன். அது ஐர மீன் சும்மா பொறிச்சுட்டுன்னு அது பொறுக்கி மீன். மாப்பிள்ள, மீன்ல பொறுக்கி கேப் மாதிரி எல்லாம் கிடையாது, அது விரால் மீன். நல்லா விரால் மீன். அழகில வலை ஆட்டி 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 வலையில தானா மாட்டி அதுதானே மாட்டி மாட்டி கண்டைக்கு வந்த மீன். அதுதானே. கேட்டியாமா? கந்த சஷ்டி சொன்ன வாயால கசமாலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புருஷன் போக்கு புறம்போக்கு மாதிரி ஆயிடுச்சு. என்னது? இந்த பேட்டையில மொத்த குத்தகை நான் தான். ஜிங்கர் இடுப்பழகி. ஆமா, ரெண்டு கிளாஸ் ஏத்திக்கினே கப்புனு துட்ட விட்டு. நமக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுமா. அங்க பாத்தியா அப்பனும் மௌனம். அவங்க என்ன இந்த பழக்கத்தோட இங்க வந்தாங்க? ஏதோ குடும்ப கஷ்டம்னு கலக்கத்தோட வந்தாங்க. இந்தாங்க ரெண்டு கிளாஸ் ஏத்திக்கிங்கன்னு கொடுத்தேன். இப்ப பாத்தியா என்னமா கூவிக்கின்னு இருக்கிறாங்க. அட பாவிகளா, குடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்களா? என் மாமனாரே என் புருஷனே அநியாயமா குடிக்காரங்களாக்கிட்டே நீ நல்லா இருப்பியா? எங்கேயோ கேட்ட குரல். எங்க அண்ணாத்த பொண்ணு அப்படியே நண்டு நாடாயழகியா நெத்திலே பல்லழகியா வாழா ஓடழகி வஞ்சர காலழகி கர்ப்பையின்னு காணவில்லையா? அது உள்ளே இருக்குதே. எங்க ஆடடா இது என்ன நாயா? முதுமையில் இது என்ன கோலம்? சும்மா இல்லையா? சென்னாங்குண்ணி சும்மா அடிச்சு பாடு. பாத்தியாமா, பாதியில வந்து பாட்டு பாடி நம்ம கஷ்டப்பட எடுத்துட்டாங்க. உனக்கேண்டா போறாம? அவங்க பாட்டு பாடி பாட்டிய புடிச்சா நீ வாத்தியம் வாசி வாடிக்கை எப்படி? உனக்கு தான் நல்லா வாசிக்க தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்பா எல்லாம் செத்த மீனா இருக்கு, உயிரோட இல்லையா? உயிரோட முழுங்க போற, அத்து தானே திங்க போற. மீன் உசுறு இருந்தா என்ன போனா என்ன? அப்பா உனக்கு மூளை இருக்கா? மகனே, கஸ்டமர் போய் மரியாதை இல்லாம கேக்குறேன். அப்புறம் அந்த புறம்போக்கு உன்னை கம்ப்ளைண்ட் கேட்க மாட்டான். உனக்கு உங்க அப்பனே தேவைப்பா. ஏண்டா குடுத்த மீனை வெட்டுறானா குறுக்க பேசிட்டு இருக்கிறீங்க? சரியான பிள்ளைக்குது. மாமனாரே, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? என் மாமியாரே அப்படி சொன்னீங்க? கார்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? கார்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாளா? இப்ப 3 மாசம் தான் ஆச்சு, இன்னும் 7 மாசம் போட்டு அப்புறம் ரோட்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பா. உன் மாமியார் கண்ணில கண்ணீரா? பைத்தியம், காருக்குள்ளேயே உட்காந்துருக்காங்கல்ல, புழுக்கத்துல வந்த வேர்வையா இருக்கும். வேணும்னா நக்கிப்பாரு. உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. ஏன்னா எங்க மாமனாரே என் புருஷனையும் பிரிச்சு கொண்டாந்துட்டியே, எங்க குடும்பத்துக்கு எதிராக சதி நடத்துறானா? எங்க மாமியாரே இவர் மானக்கேடா பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நீ சும்மா இருக்க? அவங்க யாரு? கோடீஸ்வரி. இன்னைக்கு லயன்ஸ் கிளப் தலைவி, நாளைக்கு சென்னை நகர ஷெரீப், ஏன் இந்த நாட்டுக்கே கூட தலைவியா வரலாம். அப்படிப்பட்ட அவங்கள நீங்க நான் கூசாம பேசுறீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்க அத்தை இந்த வயசுல கர்ப்பமாயிட்டாங்கிற இலக்காரம் தானே? அதேதான் அதேதான். இந்தாங்க, முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கலைச்சிட்டு வந்து ஒரு கலக்கு கலக்குறேன். கையெழுத்தா? பப்பங்கிட்ட கேளு. அவரா பிள்ளைக்கு அப்ப? பின்ன நானும் அப்ப இல்லன்னே வச்சுக்குங்களேன். அவங்க மானம் போயிடக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறாங்க. என்னது மடிப்பிச்சா நான் கேக்குறேனா? அழகு நாச்சியார் வம்சம் டி, எங்க பரம்பரைக்கு அந்த பழக்கம் இல்ல. ஆமா, எங்க அம்மா மானப்பட்டு ஈனப்பட்டு பங்கப்பட்டு ஊரே காரி துப்பி அந்த எச்சல்ல மூழ்கி மூச்சு திணறி செத்தாலும் சாவாங்களே தவிர கேவலம் இந்த ஆளு முன்னால கையேந்தி மடிப்பிச்ச கேட்கவே மாட்டாங்க. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்னைக்காவது உங்களுக்கு குபீர்னு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதுக்கு பேச்சு வந்த உடனே அது வாயால அப்பம் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து இவரை டைவோர்ஸ் பண்ணுவோம். முடிவா கேக்குறேன், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? இந்த மானம் கெட்ட விஷயத்த மார்க்கெட்ல பேச நான் தயாரா இல்ல. எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு,
அதுக்கு விலாசம் இருக்கு. ஆமா, எங்க அப்பா ஒரு சுயமரியாதை சிங்கமாயிட்டாரு. அக்கறை உள்ளவங்க அங்க வந்து பாருங்க. 1000 தான் ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு வாய் கொழுப்பு கூடாது. வேற வழி இல்லாம தானே அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. மச்சி வீட்டுல இருக்கிறவங்கள குச்சி வீட்டுக்கு வர சொல்றீங்களே, அவங்களால குனிய முடியுமா? காரி ஆகணும்னா குச்சி விடனே கூவத்துல கூட இறங்கித்தான் ஆகணும். ஐயோ, இப்படி வார்த்தை இருக்குது. இவ்வளவு உரிமையா பழகி அருமையா பேசுறாங்களே, இந்த அம்மனி யாரு? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது, அங்கேயே வந்து கண்டுபிடிச்சீங்க இல்ல சித்தி? சர்ரா, இது நம்மளதை விட பெரிய அசிங்கமா இருக்கும் போல இருக்கு. அக்கா வாங்க, அக்கா வாங்கக்கா, அக்கா அக்கா உட்காருங்க உட்காருங்க. என்னது அக்காவா? அக்கா ஏங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா இது வரைக்கும் சொல்லவே இல்லீங்களே. நீங்க ஒரு மர்ம குடோனுங்க. அக்கா உட்காருங்க. நாச்சியார் வம்சத்து பெட்ரமா ஸ்லைட்டு என்ன பாக்குற? எப்படா பாயில உட்கார்றதுன்னா இப்பதானே நான் சம்பாதிக்கிறதுக்கே ஆரம்பிக்கிறேன். சோபாவில தான் உட்காருவேன்னா கடல்ல போய் நான் மீன் பிடிச்சுதான் ஆகணும். பரவாயில்ல, டே அந்த வளையற மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த வலையில நடுப்புற கழிச்சுதான் எங்க மாமனாரும் பனியன் தைச்சு போட்டிருக்காரு. வேணும்னா பனின்னு கைட்டு தட்டுமா? இல்ல அது அப்படியா இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க. தங்கச்சி, அண்ணே, சம்மந்தி அம்மா வாயும் வயிறுமா தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வாய்க்கு ருசி ஏதாவது சமைச்சு போடு. முக்கியமா சொரா புட்டு வைக்க மறந்துடாத. ஒரே நிமிஷம், அக்கா வந்துட்டேன்க்கா. அப்பதான் தாய்ப்பால் ஊறும். குழந்தைக்கு பால் வேணாமா? யோ, என்ன கிண்டலா? அதானே, ஏதோ எங்க மாமியார் உங்க குடிசுக்குள்ள வந்துட்டாங்கிறதுக்காக அவங்கள மரியாதை குறைவா பேசாதீங்க. எங்க அத்தை ஒண்ணு உங்க தோத்த திங்கிறதுக்காக நாக்க தொங்க போட்டு வரலாம். அம்மா புளி சாம்பல் மாங்காய் இதான் திம்பாங்க. இதெல்லாம் உங்களால கொடுக்க முடியுமா? இதோ என்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க அக்கா வருவாங்கன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்னமே ரெடி பண்ணிட்டேன்ல. இந்தாங்கக்கா, எடுத்துக்கங்கக்கா. ஐயோ, இது பாருங்க, வீணா எங்க அத்தையோட கோபத்தை கிளறாதீங்க, அப்புறம் வீடு 2 ஆயிடும். மாமா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மகனே, எங்க அப்பா அதுல கையெழுத்து போடணும்னா உங்க மாமியார முதல்ல இதுல கையெழுத்து போட சொல்லு. ஏன், எதுக்கு? நாங்க எதுக்கு என்னன்னு கேட்டோமா, அதே மாதிரி நீங்களும் எதுக்கு என்னன்னு கேட்க கூடாது. கண்ட கர்மாந்தரத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. அத்தை, இதான் நல்ல சந்தர்ப்பம், விட்டுறாதீங்க. முதல்ல இதுல கையெழுத்து போட்டு அதை கலைச்சிடலாம். மற்ற விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். ஆமாமா, பட்டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெடுக்குன்னு வாங்கி வச்சுங்க. அவரை எப்படி மட்டக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். போட்டுங்க அத்தை. போடுங்க போட்டுங்க அத்தை. போடுங்கம்மா. அப்படிங்கிறீங்களா? சரி வாங்கு, போட்டு தொலைக்கிறேன். தர விதி. வாங்க வாங்க. டாக்டர், மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம், எப்ப வச்சுக்கலாம்? நான் சொல்லி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன டாக்டர் திடீர்னு இப்படி ஒரு கொண்டை தூக்கி போடுறீங்க? பின்ன ஏற்கனவே உனக்கு பிளட்ல சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமா இருக்கு. 3 மாசம் வேற முடிஞ்சு போச்சு. இப்ப போய் அபார்ஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்து வரலாம். எனக்கு கெட்ட பேர் வந்துரும். ரெஸ்க் எடுக்க நான் விரும்பல, என்னால செய்ய முடியாது. ஐயோ, எங்க அத்தை உயிருக்கு ஆபத்துனா வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு எங்க அத்தை தான் முக்கியம். நல்ல ஃப்ரெண்டா இருப்ப, இந்த சந்தர்ப்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி சரி பண்றீங்க. ஏற டாக்டர் இல்ல, நீங்க வாங்க அத்தை. இல்ல 4 எழுத்து படிச்சுட்டோட திமிரு விழுக்கு. வாங்க அத்தை, அவங்க கிடக்கட்டும். தட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. ராசாவே, உன்னைய நம்பிய இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ற உசுறு வந்து உருக்குதுங்க. அடடடடடா, நான் எசப்பாட்டு கேட்டிருக்கிறேன், இப்படி ஒரு எதிர்பார்ட்ட கேட்டதே இல்ல. நான் சட்டின்னு சொன்னது உண்மை இல்ல, கொக்காவே. ஆனாலும் நீங்க அக்காவை சட்டின்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. இந்த பிஞ்சு மனசு தாங்கல. கொக்காவை நான் சட்டியும்ப, உடஞ்சு போன புட்டியும்ப, பிஞ்சு போன தட்டியும்ப. கல்யாணமாகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் வாழ்க்கையில வசந்தம் வீசுது. இந்த நேரத்துல அந்த சனியை ஞாபகப்படுத்துறீங்க. போய் சாப்பாடு போடு. என்ன சாப்பாடு? நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்தரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. ஏன் இன்னைக்கு வச்சது அவனுக்காவது கொடுத்ததியா? இத பாருங்க, நீங்க எதுல வேணா சந்தேகப்படுங்க, ஆனா என் கற்பை பத்தி மட்டும் சந்தேகப்படாதீங்க.
என் கற்பு காத்து பட்டா கரைஞ்சு போயிடும்னு காபந்து பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிடுங்க அத்தா, சாப்பிடுங்க. ஆஹா. இப்படி அன்பா அனுசரணையா பண்பா பரிவா என்னைக்காவது அந்த சொரினா எனக்கு பரிமாறி இருக்குமா? இதுக்கு போய் ஏன் இப்படி கலங்குறீங்க? அதுக்கு தான் இனிமே நான் இருக்கேன்ல. சொல்லுங்க. ஆ. பா. முதல் மரியாதை சிவாஜி மாதிரி சதைய முழுங்கிட்டு உள்ள மட்டும் உருவீங்கன்னு பார்த்தா மொத்தத்தையும் முழுங்கிட்டீங்களே. மோகத்துல முள்ளு இருக்கிறத மறந்துட்டேன், முழுகிட்டேன். சீக்கிரம் கட்டளை போடு, சாப்பிட்டு நான் தூங்கணும். என்னது? நான் பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமா? ஆமா, தூங்குனாதான் கனவுல அந்த மூதேவி தலையை விரிச்சு போட்டு வருவா. செருப்ப சாணியில தொட்டு அவளை 4 அடி அடிக்கணும், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கு. நீங்க தூங்குனா தானே உங்களுக்கு கனவு வரும். கனவு வந்தா தானே அக்கா வருவாங்க. அக்கா வந்தா தானே நீங்க செருப்பால அடிப்பீங்க. உங்களை நான் தூங்க விட மாட்டேன். நான் அவளை செருப்பால் அடிக்காம விடவே மாட்டேன்.